சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜி அரெஸ்ட். சற்று முன் போலீஸ் குவிப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கை தொடர்ந்து நடத்த அமலாக்கத்துறைக்கு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் அனுமதி கொடுத்திருக்காரு. இதனால் அவர் மீண்டும் கைது செய்யப்படுகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கு. கடந்த 2011ஆம் ஆண்டு மற்றும் 2016ஆம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி. இவர் போக்குவரத்து துறையில் டிரைவர், கண்டக்டர் உள்ளிட்ட பணிகளை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் கோடிக்கணக்கில் பணம் பெற்றதாக புகார் எழுந்தது. அதன்படி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 2015, 17, 2018 ஆகிய காலகட்டங்களில் 4 மோசடி வழக்குகளை பதிவு செஞ்சாங்க. எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்குகளின் விசாரணை நடைபெறுகிறது. இந்த வழக்குகளை ஆதாரமாக வச்சு செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிவர்த்தனையில் ஈடுபட்டதா அவர் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை கடந்த 2023ஆம் ஆண்டு ரெய்டு நடத்தியது. இந்த ரெய்டை தொடர்ந்து அவரை இரவோடு இரவாக கைது செய்தது. இதையடுத்து பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பியதை அடுத்து அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தார். சுமார் 15 மாதங்கள் புயல் சிறையில் இருந்த அவர் உச்சநீதிமன்றத்தால் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கை தொடர்ந்த அமலாக்கத்துறை அரசிடம் அனுமதி பெற வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் அண்மையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி குற்றச்சாட்டில் சிக்கியவர் பொது ஊழியர் என்றால் அவர் மீதான வழக்கை தொடர்ந்து நடத்த சம்பந்தப்பட்ட மாநில அரசிடம் அனுமதி பெற்றாக வேண்டும். அதன்படி செந்தில் பாலாஜி வழக்கை தொடர்ந்து நடத்த கோரி தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியது. அவர் தற்போது திமுகவில் இருப்பதால் முந்தைய ஸ்டாலின் தலைமையிலான அரசு அதன் மீது முடிவெடுக்காமல் தாமதப்படுத்தி வந்தது. தற்போது தாவேகா ஆட்சி அமைத்திருக்கிறதுனால அமலாக்கத்துறை கோரிக்கையை ஏற்க தமிழக அரசு அது தொடர்பாக பொறுப்பு ஆளுநர் அருளேக்கருக்கு கடிதம் அனுப்பியது. இதற்கு ஆளுநரும் ஒப்புதல் அளிச்சிருக்கார். இதனால் பரபரப்பு எழுந்திருக்கு. எனவே செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. மேலும் ஹார்ட் டிஸ்க் திருட்டு விவகாரத்தில் விசாரணை நடந்து வருது. காவல்துறை அதிலிருந்து தற்போது வரை என்ன திருட்டு நடந்தது என்று விசாரணை நடத்திட்டு வராங்க. ஹார்ட் டிஸ்க் திருடு போனது என்றவுடன் செந்தில் பாலாஜி ஏன் ஆஜராக வேண்டும் என பயப்படுறாரு என கேள்வி கேட்டிருக்காரு சிடிஆர் நிர்மல்குமார். தமிழக சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் துணை ஆணையர், மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்த் மற்றும் அரசு அனைத்து துறை அலுவலர்களோட ஆலோசனை நடந்தது. தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் டாஸ்மார்க் மது விற்பனையை சீராக்க வேண்டும், மதுரை மாவட்டத்தில் எத்தனை குவாரிகள் இயங்கி வருகிறது, எத்தனை குவாரிகள் மூடப்பட்டிருக்கு என கணக்கெடுப்பு நடந்து வருது. இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்கள் யாராயிருந்தாலும் தப்பிக்க முடியாது. மதுரை மாநகராட்சி ஊழல் குறித்து மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி அனைத்து ஆணையர் சேர்ந்து கணக்கீடு செய்வாங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மக்கள் அமைதியை விரும்புகிறாங்க. 2 தினங்களுக்கு முன்பு இப்படி அமைதியாக இருந்ததோ அதை தான் மக்கள் விரும்புகிறாங்க. திமுகவை பார்த்து எங்கள் முதல்வர் பயப்படலை. முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் அவர்களுடைய இருப்பை காட்டுவதற்காக செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தாங்க. செய்தியாளர்களை சந்தித்தாதான் அரசை நடத்த முடியும் என்பது இல்லை. தொடர்ந்து தமிழக மக்களை சந்தித்து வராரு நம்ம முதல்வர். ஹார்ட் டிஸ்க் திருட்டு விவகாரத்தில் விசாரணை நடந்து வருது. காவல்துறை அதிலிருந்து தற்போது வரை என்ன திருட்டு நடந்தது என்று விசாரணை நடத்திட்டு வராங்க. ஹார்ட் டிஸ்க் திருடு போனது என்றவுடன் உத்தமர் செந்தில் பாலாஜி ஏன் ஆஜராக வேண்டும் என பயப்படுறார் என கேள்வியை எழுப்பியிருக்காரு. தொடர்ந்து ஹார்ட் டிஸ்கில் இருந்த முக்கியமான விஷயங்கள் அனைத்தும் வெளிவந்தால் செந்தில் பாலாஜியின் கொட்டம் முடிந்துவிடும், அவர் கைது செய்யப்பட போகிறார், மீண்டும் அவர் ஜாமீன் ரத்தாக போகிறது என பரவலாக தற்போது செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. மேலும் அதிமுக மற்றும் திமுகவில் இருக்கும் நிர்வாகிகள் முதல்வர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துட்டு வராங்க. அந்த வகையில் இன்று ஒரே நாளில் அதிமுகவோட 4 முன்னாள் அமைச்சர்கள், 5 முன்னாள் எம்எல்ஏக்கள், திமுகவோட 2 முன்னாள் எம்எல்ஏக்கள், அமமுகவோட ஒரு முன்னாள் எம்எல்ஏ உட்பட மொத்தம் 60 பேர் தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க.
அதாவது அதிமுகவிலிருந்து முதல்வர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் சேர்ந்துட்டு வராங்க. அந்த வகையில் இன்று ஒரே நாளில் அதிமுகவிலிருந்து பல பேர் இணைஞ்சிருக்காங்க. சென்னையிலே தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சந்தித்து அவர்கள் தாவேகாவில் சேர்ந்தாங்க. இன்றைய தினம் தாவேகாவில் இணைந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் யார் யாருன்னு பார்க்கலாம். உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் உடுமலைப்பேட்டை தொகுதி, MC சம்பத் முன்னாள் அமைச்சர் கடலூர் தொகுதி, கடம்பூர் ராஜு முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி தொகுதி, NR சிவபதி முன்னாள் அமைச்சர் முசிறி தொகுதி, V பன்னீர்செல்வம் அதிமுக கலசபாக்கம் தொகுதி முன்னாள் MLA, RK ரவிச்சந்திரன் அதிமுக விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர், முருகன் ராமநாதபுரம் அமமுக முன்னாள் MLA, N சிவா அதிமுக மாணவரணி செயலாளர், காமராஜ் திமுக முன்னாள் தாரமங்கலம் MLA, MS சண்முகம் திமுக போரூர் தொகுதி முன்னாள் MLA, KC ஆணிமுத்து அதிமுக MGR மன்ற மாநில துணை செயலாளர், சதன் பிரபாகர் அதிமுக மாநில அம்மா பேரவை இணை செயலாளர், பொன்மணி பாஸ்கல் அதிமுக மாவட்ட சேர்மன், ஜவஹர்லால் நேரு அதிமுக மாநில அம்மா பேரவை துணை செயலாளர், வினுபாலன் அதிமுக மாநில MGR இளைஞரணி இணை செயலாளர், யோக விக்னேஸ்வரன் அதிமுக IT விங் இணை செயலாளர், சதீஷ் அதிமுக சென்னை மண்டல IT விங் இணை செயலாளர், ராதா வெங்கடேசன் அதிமுக சென்னை மண்டல IT விங் இணை செயலாளர், ராமச்சந்திரன் அதிமுக சென்னை மண்டல IT விங் இணை செயலாளர், முத்துக்குமார் அதிமுக மலைக்கோட்டை பகுதி கழக செயலாளர், செந்தில் அதிமுக நகர செயலாளர், ராஜா முகமது அதிமுக முன்னாள் உறையூர் பகுதி கழக செயலாளர், அழகரசன் விஜய் அதிமுக முன்னாள் மாநகர மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர், டாக்டர் சேட்டு அதிமுக கவுன்சிலர், கவிஞர் KR கோவிந்தன் அதிமுக ஒன்றிய அம்மா பேரவை லைவர், தினேஷ் நல்லதம்பி அதிமுக சேலம் மாநகர மத்திய மாவட்ட கழக செயலாளர், அன்பழகன் அதிமுக ராஜமங்கலம் மாஜி ஊராட்சி மன்ற தலைவர், நல்லம்பூர் சங்கர் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர், அணை காப்பி முரளிதரன் அதிமுக செங்கல்பட்டு மாவட்டம் இளைஞரணி இணை செயலாளர், LK விக்னேஸ்வரன் அதிமுக இளைஞர் பாசறை நகரமன்ற தலைவர், SM சுபேஷ்குமார் அதிமுக தேனி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு, MP நடராஜன் அதிமுக ஒட்டஞ்சத்திரம் மேற்கு ஒன்றிய செயலாளர், ஜெயபாலன் அதிமுக நெல்லை மாவட்ட கழக பொருளாளர், செந்தில்குமார் அதிமுக மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட MGR அமைப்பு, புகழேந்தி கர்நாடக மாநில செயலாளர், ராஜாராமன் அதிமுக நகர கழக பொருளாளர், ராஜன் அதிமுக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர், கந்தவேல் அதிமுக கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம், முகமது அலி அதிமுக மற்றும் வெள்ளிச்சந்தனை ஊராட்சி சிறுபான்மையினர் நலப்பிரிவு தலைவர், அழகேசன் அதிமுக கன்னியாகுமரி பேரூராட்சி கழக செயலாளர். இப்படி மொத்தம் 60 பேர் இன்று தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. இது அதிமுக திமுக கட்சிகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இனி திமுகவும் அதிமுகவும் எழ வாய்ப்பே கிடையாது.